பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எஸ்ஐபி பண்ணுறதுக்கு எது ஒரு பெஸ்ட்டு டைம்? இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எஸ்ஐபி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டைம்னு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். நீங்கள் 20 வயசில் 1000 ரூபா போட்டவங்களோட கோடீஸ்வரன் ஆகலாம். 40 வயசில் 10,000 ரூபா போட்டாலும் பணக்காரன் ஆக முடியாது. இதுதான் எஸ்ஐபியோட சீக்ரெட். ஏன் அப்படின்னா, எஸ்ஐபியில் நமக்கு அமௌண்ட்டுங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் போடுறோம், எவ்வளோ லாங்க்கு அந்த எஸ்ஐபியை நம்ம ஹோல்டு பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு 20 வயசு இருக்கும்போது ஒரு 1000 ரூபா போட்டு வருஷத்துக்கு ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு 60 வயசுங்கும் போது நீங்கள் ஒரு 2லேருந்து 3 கோடி ரூபா லம்சமாக வச்சுருப்பீங்க. ஆனால் 40 வயசில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மாதம் 10,000 15,000 போட்டிங்கன்னா கூட உங்களால் பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாது. அதனால் எஸ்ஐபி எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக என்றைக்கு பண்ணலாம், இன்றைக்கே பண்ணலான்னு யோசிங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. மார்க்கெட் ஹையில் இருந்தாலும் எஸ்ஐபி பண்ணுங்கள், மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எஸ்ஐபியை டிசிப்ளினாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வீராஃபின் சேனலில் ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.